கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய புரிதல்கள் எல்லாம், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம், நம்முடைய பாயிண்ட்ஸ், நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் சரிதான், தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அந்த அப்படிங்கிற அந்த நிச்சயம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் தப்பார்க்கில் இருக்கா விசுவாச வாழ்க்கையில? இதை காட்டிலும் ஒரு தைரியம், இதை மிஞ்சி நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கா? நம்முடைய புரிதல்கள் சரிதான், தப்பு இல்லை, கரெக்ட் தான், இல்லை நம்ம புரிஞ்சுக்க சரிதான், தப்புலாம் கிடையாது அப்படிங்கிற அந்த நிச்சயம் தருகிற ஒரு சந்தோஷத்தை விட, நிச்சயம் தருகிற ஒரு தைரியத்தை விட விசுவாச வாழ்க்கையில நமக்கு வேற ஏதாவது தைரியம் கொடுத்துருமா? தைரியம் வந்துருமா? சந்தோஷத்தை கொடுத்துருமா? கர்த்தரை நான் பார்க்கிற வரைக்கும் கர்த்தரை பற்றிய என்னுடைய புரிதல்கள்ல இருக்கிற நிச்சயம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தரை நான் பார்க்கிற வரைக்கும் கர்த்தரை நல்லவர்னு விசுவாசிக்கிறேன், அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரிதான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம்தான் எனக்கு சந்தோஷம். அந்த புரிதல் தப்புன்னு எனக்கு பட்டா என்னாகும்? சந்தோஷம். புரியுதுங்களா? அப்ப விசுவாச வாழ்க்கையில இருக்கிற நாம புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம், நம்முடைய புரிதல்கள் சரிதான், தப்பு கிடையாது, அதுல கோளாறுனா இல்லை, சரிதான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு கட்டாயம் இருந்தாகணும். கட்டாயம் இருந்தாகணும். அந்த விசுவாச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிச்சுக்க முடியாது. ஏன்னா வாழ்றது என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. கண்டு நான் வாழவில்லை, காணாமல் நான் வாழ்கிறேன். அப்ப இதுல நிச்சயம் தான் நமக்கு மேஜர் ரோல் பண்ணும். நிச்சயம், நிச்சயத்தன்மை, உறுதித்தன்மை தான் நமக்கு மேஜரா தேவைப்படும். புரிதல்கள் ஈஸியா வந்துடும், நிச்சயம் அவ்வளவு ஈஸியா வந்துடாது. நிறைய புரிதல்கள் உடனே வந்துடும். இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கிட்டேன், நேற்று அதை புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் சொல்லிடுவான். அது எப்படி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றியான்னா கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு தான் சொல்லுவோம். நம்ம அங்கதான் டைம் எடுக்கும். ஆமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். சங்கீதம் 22:55 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட போட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. இது பவுலு. ஓகே. பொதுவா நாம கர்த்தரை பற்றி சொல்லுகிற ஒரு பிரசித்தமான வேடு, பிரபலியமான வார்த்தை, கர்த்தரை நம்புறவங்களை கைவிட மாட்டாருங்க. கர்த்தரை நம்புறவங்களை அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க. அவர் நீங்க தைரியமா நம்பலாம் சிஸ்டர், தைரியமா நீங்க நம்பலாம் பிரதர். கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா அவர் உங்களை சத்தியமா கைவிட மாட்டார். நான் அனுபவிச்சு சொல்றேன் பிரதர். கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்களை கைவிட மாட்டார். அவர் கைவிட்டு நான் பார்த்ததே இல்லைங்க.
இந்த வார்த்தை ரொம்ப பிரபலியமான வார்த்தை கிறிஸ்தவத்துல. சரியா? அப்கோர்ஸ் அது ட்ரூத், அது சத்தியம்தான், அது மாறாத உண்மைதான், அது மிகச் சரிதான். ஆனா இந்த சத்தியத்தை, இந்த புரிதலை எது வரைக்கும், எந்த எல்லை வரைக்கும் நாம வச்சிருக்கோங்கிறதான் சிக்கல். எந்த எல்லை வரைக்கும் நாம் அவரை இப்படி நம்புறோம், எந்த பாயிண்ட் வரைக்கும், எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம இப்படி அவரை நம்புறோங்கிறதான் சிக்கல். பொதுவா இந்த கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருங்க அப்படிங்கிற வேர்டை பொதுவா எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், நீங்க கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சீங்கன்னா அவர் நிச்சயமா செஞ்சு தருவார். பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, நீங்க கர்த்தர்ட்ட மட்டும் ஒப்படைச்சு பாருங்க, பையனுக்கு பொண்ண கையில வந்து கொடுப்பார். கைவிட மாட்டாருங்க. நீங்க யாரையும் நம்பாதீங்க. இந்த கல்யாண விஷயத்துக்கு கர்த்தரை நம்புங்க. நீ யாரையுமே நம்பாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் உங்க பையனுக்கு பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பார். வைப்பார்னா வைப்பாரு, கேரண்டி. நான் சொல்றது. இந்த பணத்துக்கு கஷ்டமா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர்ட்ட அந்த காரியத்தை ஒப்படைங்க. ஆண்டவரே பண கஷ்டமா இருக்கு, வருமானம் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரை நம்பி சொல்லுங்க பிரதர். நீங்க ஏன் மனுஷன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க பிரதர்? ஆண்டவரை நம்பி சொல்லுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு வருமானம் தருவார், ஒரு வேலை வாய்ப்பை தருவார், பணம் தருவார். நம்புறவங்களை கைவிட மாட்டாரு சிஸ்டர், நம்புறவங்களை கைவிட மாட்டார் அவரு. நான் கேரண்டியா உத்தரவாதத்தோட பேசுறேன், கைவிட மாட்டாரு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க கர்த்தரை தைரியமா நீங்க நம்பலாம். கேரண்டியான ஆளு, அவர் உங்களுக்கு தருவார், செய்வார், பார்த்துக்குவார், உங்க வாழ்க்கைய செய்வார் பிரதர். ஓகே, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற தலைப்புல ஃபர்ஸ்ட் எந்த ஏரியால கைவிட மாட்டார்னு சொல்ல வர்றாங்க? அவரை நம்பி ஒரு காரியத்தை நாம தந்துட்டா அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அப்பல என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க? அவரை நம்பி ஒரு பிரச்சனைய, அவரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டா கர்த்தர் கைவிட மாட்டார்னா என்ன சொல்ல வராங்க? அடுத்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், அழாதீங்க, கண்டிப்பா செய்வாரு, நம்புங்க. அவர் மனுஷன் இல்ல பொய் சொல்ல. அவர் கல் நெஞ்சம் படைச்ச கிட்லர் கிடையாது. இரக்கம் உள்ளவர், மிகுந்த உருக்கம் உள்ளவர். அவர் உங்களுக்கு தருவாருங்க. அவர் நம்மளை படைத்த தகப்பன், நமக்கு தராம இருக்க மாட்டாருங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸுகளை பயன்படுத்தி ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க சொல்றதுக்கு இவ்வளவு இவ்வளவு. ஓகே, இது ஃபர்ஸ்ட். இது ஜென்ரலா நம்ம செய்யற காரியம், சொல்ற காரியம், சொல்ல வேண்டிய காரியமும் கூட. இதை சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டிய காரியமும் கூட. இன்னொரு அடுத்த செகண்ட்ல இந்த வேர்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் பிரதர், நான் சொல்றதை கேளுங்க. கர்த்தரை நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க காத்துருங்க. இப்ப என்ன செய்யணும்? நம்ம எத்தனை நாளானாலும், எத்தனை வாரமானாலும், எத்தனை மாசமானாலும், எத்தனை வருஷமானாலும் நீங்க ஆண்டவருக்காக காத்துருங்க. பையனுக்கு கல்யாணம் முடியலையா,
பொண்ணு அமைய மாட்டேதா, கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க. ஒப்படைச்சிட்டு அவசரப்படாதீங்க, அவரை நம்பாம போயிடாதீங்க, காத்துருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கண்ணை மூடிக்கிங்க, கண்ணை மூடுங்க. நீங்க ஆண்டவர் நிச்சயம் அதை நடத்தி கொடுப்பார். நீங்க அவருக்காக காத்திருக்கீங்கல்ல, அது வீணாகாது. அவர் கைவிடவே மாட்டார் பிரதர், கைவிடவே மாட்டார் சிஸ்டர். கர்த்தரை நம்புறவங்களையும் கைவிட மாட்டாரு, கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவங்களையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இது 2வது கேட்டகரி. கர்த்தரை நம்புறவங்களையும் அவர் கைவிட மாட்டாரு. ஒரு விஷயத்தை கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிட்டு காத்து கிடக்குறாங்கல்ல, அவங்களையும் அவர் கைவிட மாட்டாரு, ஏமாத்தன மாட்டாரு, கண்டுக்காமல போக மாட்டாரு, எனக்கு நான் ஓம்பாடுன்னு போக மாட்டாரு. உன்னை யார் காத்திருக்க சொன்னாலும் சொல்ல மாட்டாரு, உன்னை யார் நம்ப சொன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. 2வது கேட்டகரி. இதுவும் உண்டு, நீங்க பரவலா பார்க்கலாம். ஆமை. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கர்த்தரை நம்புறவங்க, 2வது கேட்டகரி கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவங்க. இந்த 2மே இருக்கிறாங்க. முதல்ல கர்த்தரை நம்ப யோசிக்கிறவங்களுக்கு இந்த முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் கர்த்தரை நம்பி காத்திருக்க தயங்குறவங்களுக்கு 2வது பாயிண்ட். காத்திருங்க பிரதர், அவசரப்படாதீங்க பிரதர். பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணபடி ஈசாக்க கொடுத்தாரா இல்லையா? எத்தனை வருஷம் காத்திருந்தான் அவன். கொடுப்பாரு பிரதர், நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அவர் தருவாரா அப்படிலாம் சந்தேகப்பட வேண்டாம். வேலைக்காகுமா சந்தேகப்பட வேண்டாம், காத்திருங்க. நான் சொல்றேன், எத்தனை வருஷம் நான் காத்திருங்க சிஸ்டர், அவர் கைவிட மாட்டாரு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நம்புறவங்களையும் கைவிட மாட்டாரு, காத்திருக்கிறவங்க கைவிட மாட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறேன், நான் அனுபவத்தோட சொல்றேன். நான் பைபிள் அவ்வளவு ஆதாரம் இருக்கு. அவர் காத்திருக்கிறவங்களை கைவிட மாட்டார், தம்ம நம்பி ஒப்படைச்சவங்களை கைவிட மாட்டார். அந்த காரியத்தை செஞ்சே தீர்வாருங்க. இந்த 2 பிரசித்தம். இந்த 2 விஷயத்த சொல்ல வர்றதுக்கு தான் கர்த்தர் கைவிட மாட்டான்னு சொல்ல வர்றாங்க. அல்லாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புங்க. சாதாரணமா இந்த வேர்டு சர்வசாதாரணமா புழங்குதா? சரி. 3வது ஒரு கேட்டகரி இருக்கு, ரொம்ப சீரியஸான கேட்டகரி. ரொம்ப ரேர் பீப்புள் இந்த ஏரியால இருப்பாங்க, இந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க, நான் சொல்ல போற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ரொம்ப ரேர், ஆனா இந்த ஸ்டேஜுக்கு வர்றது கடினம். நீங்க கர்த்தரை ஒருவேளை தவறா நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தரை ஒருவேளை நீங்க தவறா நம்பி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்ககிட்ட ஒர்க் பண்ணி உங்களை அவர் சரி பண்ணிடுவார். உங்க நம்பிக்கை அவர் சரி பண்ணுவார். கவலைப்படாதீங்க, அவரை நம்புங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, ஆண்டவரே நான் அப்படி உங்களை நம்புறேன், இது சரியான்னு தெரியலையா ஆண்டவரே, நான் இப்படி நம்பிட்டு இருக்கிறேங்க உங்களை, இது சரியான்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு டவுட்டா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்க அவர் மேல ஒரு தப்பான நம்பிக்கை இருக்குமோன்ட்டு டவுட் பண்ணாலும், அந்த சந்தேகத்தையே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீங்க, ஒரு காரியத்தை ஒப்படைச்சு காத்திருக்கீங்க, ஆனா அவரை பற்றி நான் சில விஷயங்களை புரிஞ்சிருக்கிறேன், அவரை பற்றி சில விஷயங்களை நம்பிட்டு இருக்கிறேன், பட் இந்த நம்புதல் சரியானு எனக்கே தெரியல, அவரை பற்றி நீ புரிஞ்சிருக்கிறது சரியானு எனக்கே தெரியல, அதனால நான் நம்பிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுவாரா இப்படி தப்பா நம்புறதுனால? பயப்படாதீங்க பிரதர், அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க நம்பிக்கை தவறா இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சத்தியமா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுவார், உங்க நம்பிக்கைகளை சரி பண்ணிடுவார். தப்பா இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை சரியாத்தான் உங்க நம்பிக்கை இருக்குன்னா, ஆண்டவர் அப்பயும் ஒர்க் பண்ணி அந்த அந்த விசுவாசம் சரிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்து போயிடுவாரு. உங்களை கைவிட மாட்டார், உங்களை என்ன செய்ய மாட்டாரு,
கைவிட மாட்டார் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறோமா? கைவிட மாட்டாருங்கிற சத்தியத்தை கைவிடுறோம், இந்த சத்தியத்தை பயன்படுத்துகிறோமா? எனக்கு இதெல்லாம் புதுசு. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு வந்த விட்டு இது ரொம்ப ரொம்ப எனக்கு புதுசு. இந்த மாதிரி அவரை நம்புறது. கைவிட மாட்டார்னா ஒரு காரியத்துக்கு நம்பலாம். ஏன்னா அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையே தவறா இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி கைவிடுவாரா? இப்படி அவர் பார்த்துக்குவாரு. நான் தான் சரியா நம்பிக்கணும். அவர் எப்படி என்ன சரி பண்ணுவாரு? நான் தானே பைபிள் படிச்சு சரியா புரிஞ்சுக்கணும் அவரை. நம்ம தப்பா நம்பினா அவர் எப்படி பார்த்துக்குவார் நம்மள? இதுதான் ஜென்ரலான தாட், ஜென்ரலான ஒப்பீனியன். இதுதான். நீங்க பைபிள் படிச்சு சரியா அவரை நீங்க நம்பணும் பிரதர். ஒரு காரியத்தை நம்பினா ஓகே தான். நீங்க அவரை தவறா நம்பினா அவர் எப்படி வேலை செய்வாரு? இதுதான் ஜென்ரலா பேசுவாங்க. நீங்க தான் பிரதர் சரியா நம்பணும். நீங்க கர்த்தரை சரியா நம்பினா கைவிட மாட்டார். இது தப்பா நம்பினீங்கன்னா கைவிட்டுருவாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஜென்ரல் தாட். நான் சொல்றேன், அனுபவத்தோட சொல்றேன். நீங்க ஒருவேளை அவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு டவுட்டே வந்தாலும், அந்த டவுட்டையே நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். காரியத்தை ஒப்படைக்க கத்து கொடுத்திருக்கிறோம். அவர் மேல வருகிற சந்தேகத்தை அவர்கிட்ட ஒப்படைக்க கத்து கொடுத்திருக்கிறோமா தான் கேள்வி. அவர் மேல உண்டாயிருக்கிற சந்தேகத்தை அவர்கிட்டயே ஒப்படைக்கிற தில்லு, தைரியம் இருக்கா? கத்து கொடுத்திருக்கிறோமா? சொல்லி இருக்கிறோமா? அத அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு பேர் போனவர்னு காமிச்சோமா? ஒருவேளை அவரையே நம்ம தப்பா புரிஞ்சிருந்தாலும், ஆண்டவரே நான் தப்பா எதுவும் புரிஞ்சிருக்கேனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்டயே அதை கேட்டாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர். வந்து சரி பண்ணுவாரு. தப்பா இருக்கும் பட்சத்தில் சரி பண்ணுவாரு. சரியா இருக்கும் பட்சத்தில் சரிதான்டா என்னடா நீ அதை சொல்லத்தான் செய்வார். அப்ப எந்த அளவுக்கு நல்லவர் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கலாம். மத்த சந்தேகம் இல்ல, வேற சந்தேகம் கிடையாது. வேற சந்தேகம்னா ஆண்டவரே வசனத்தை புரிஞ்சிருக்கிறேன், ஆபிரகாம், அந்த சந்தேகம் கிடையாது. உங்க மேலேயே எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை நான் அப்படி புரிஞ்சிருக்கிறேன், ஆனா திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்கன்ட்டு அவர் மேல இருக்கிற சந்தேகத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல அப்படி ஒப்படைச்சா நம்மளை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கா? அப்படி ஒப்படைக்கிறது சரிதான்ங்கிற நிச்சயம் இருக்கா? நம்ம பழகிருக்கோம் அப்படி? அது ஜென்ரலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட், நம்பர் தேர்டு இருக்குதா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இது 3. 4வது, அதுவும் இதுவும் அபூர்வம். ஆண்டவர்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன் பிரதர், ஜெபிச்சேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கும் தந்தாரு. ஆனா பாருங்க, அது தந்தது எனக்கு சரியா இல்ல. ஒருவேளை நான் கேட்டேன்னு தந்துட்டாரோ? இது எப்படி? நான் கேட்டேங்கிறதுக்காக தந்துட்டாரோ? இது தப்புதான் போலயே. எப்படி? ஆண்டவரை அதான் நான் சொன்னேன், கைவிட மாட்டார் நம்மள. அவரை நம்ம காமிக்கிறோம், ஆனா அதுக்கு ஒரு எல்லையை வச்சு காமிக்கிறோம். நான் சொல்ல வரேன், நான் அன்லிமிட்டட்ல வாங்க நான் சொல்றேன். நான் எல்லை இல்லாம அவரை நம்புங்கிறேன். நான் இதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறேன். எனக்கேண்டா நீ இல்ல புள்ளி வச்ச? நம்புடா, நம்பு. எவ்வளோ டவுட்டா? என்னை நம்பு, வா கேளு, சொல்றேன், நான் கிளியர் பண்றேன்டா. என்ன டவுட்டு? ரெடியா இருப்பாரு. எவ்வளோ டவுட்டா? அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதான். நீ அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீ தான்ப்பா கஷ்டப்படணும்ப்பா, நீ தான் நைட்டு தூங்காம முழிச்சு என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்க பாக்கணும்ப்பா, அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. தைரியமா போய் டேபிள் வைக்கலாம், உங்க மேல ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்ணி கொடுங்க, கிளியர் பண்ணி தருவாரு. கைவிட மாட்டாரு. இப்படி நம்புறவங்களையும் கைவிட மாட்டாரு. அப்படி சொல்றேன் நான்.
அப்படி நம்புறவங்க மட்டும் இல்ல, இப்படி அவர் மேலேயே சந்தேகம் வந்தாலும் சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்கிட்டு அவர்கிட்டே கொடுத்தாலும் கைவிட மாட்டார். நம்பர் 3. நம்பர் 4, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அவரும் தந்தாரு. பட் அதுக்கு மேட்ச் ஆகல, டிஸ்டர்ப் ஆகுது, தப்பா கேட்டோமோ நம்ம தெரியுது. ஆண்டவர் தந்திருக்க மாட்டாரு, பட் என்னுடைய ப்ரெஷர்ல நான் கேட்டதெல்லாம் தந்துட்டாரோ. அவர் மேல குற்றம் இல்லை, நான் கேட்டது தப்பா கேட்டிருக்கிறேன், அதான் ஆண்டவர் தந்துட்டார். அவர் என்ன செய்வார் பாவம், என் மேலதான் தப்பு இருக்கு. இப்படி நம்புற விசுவாசிகள் சரளமா இருக்கிறாங்க, சரளமா நம்புறாங்க இந்த மாதிரி கர்த்தரை. ஆமே, நான் கேட்டேங்கிறதுக்காக நான் உன்னை கேட்டுட்டேன், வாய் விட்டு கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக தவறானதெல்லாம் அவர் நமக்கு தரமாட்டார் நம்பிக்கை இருக்கா? நம்பர் 4, நான் கேட்டுட்டேங்கிறதுக்காக அவர் தூக்கி கொடுத்துருவாரா? அது தப்பா இருக்கும் பட்சத்தில், தப்பா இருந்தாலும் தந்துருவாரா? நான் கேட்கறது தப்பு, தப்பா இருந்தாலும் அவர் எனக்கு தந்துருவாரா? அதான் கேள்வி. தந்துருவாரா? நீதான் கேட்ட, நீதானப்பா கேட்ட, அனுபவி அனுபவி அனுபவி, இப்படியே சொல்லுவாரு. அது கிட்லர் அவரு. ஆனா இப்படிதான் பிக்சரை காமிக்கிறாங்க, இப்படிதான் நம்புறாங்க கர்த்தரை. பிரதர் நம்ம கரெக்டா கேட்கணும் பிரதர், கரெக்டா கேட்கணும், இல்லாட்டில அவர் பாட்டு தந்துட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம ஐயோ நம்ம முடியாது. கரெக்டா கேட்கும் போது ஜபத்துல கரெக்டா கேளுங்க. தப்பா தப்பா கேட்டுற போறீங்க, கேட்டீங்கன்னா இப்ப தந்துட போறாரு, மாட்டிக்க போறீங்க. அப்படியா? அப்ப நீங்க தப்பா கேட்டீங்கன்னா அவர் தப்பா கொடுத்துருவாரு. தட் மீன்ஸ் நீங்க தவறா ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை கேட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட்டுருவாரு. அப்படிதான் சொல்ல வராங்க, அவர் உங்களை கைவிட்டுருவாரு. இது இப்படிதான் நம்ம நம்புறோம், நம்ம இப்படிதானே கர்த்தரை நம்புறோம். அப்ப எல்லாம் வெஸ்டிங் இல்ல. லூக்கா எடுங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிக்கலாம். லூக்கா 11, 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். தெரிஞ்ச ஏரியா பகுதி. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் அவன் பெற்ற மகன் அப்பம் கேட்டாள். நல்லா கவனிங்க, பெத்த பிள்ளை பெத்த அப்பாட்ட அப்பம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பசிக்குது, எனக்கு சோறு கேட்கிறான். அதுக்கு பெத்த அப்பா கல்ல கொடுப்பாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ஏன் கொடுக்க மாட்டாரு? பிள்ளை கரெக்டா கேட்கிறான். பசிக்கு என்ன கேட்கிறான்? விஷம் கேட்கல, பசிக்கு என்னத்தை கேட்கிறான்? சாப்பாடு தான் கேட்கிறான். அதுக்கு அவன் கேட்கிற பொருள் கரெக்டா இல்லையா? பசிக்கு, தன்னுடைய பசிக்கு அப்பாட்ட விண்ணப்பம் வைக்கிற விண்ணப்பம், கேட்கிற பொருள் சரியானதா தவறானதா? சரியான பொருள். அப்ப ஒரு பிள்ளை அப்பாட்ட தன்னுடைய தேவைக்காக சரியான பொருளை ஜெபிக்கிறான், கேட்டு ஜெபிக்கிறான். அதுக்கு அப்பா விஷத்தையா கொடுப்பாரு? அப்ப விஷத்தை கொடுக்க மாட்டாருல்ல, என்னது கொடுப்பாரு? அப்பத்தை தான் கொடுப்பாரு. கொடுப்பானோ? அப்ப பிள்ளை இங்க கரெக்டா கேட்கிறான், ரைட்? பிள்ளை கரெக்டா கேட்கும் பட்சத்தில் அப்பா அதை மாத்தி கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத இங்க ப்ரூவ் பண்றாரு. அடுத்து இங்க பாருங்க, மீனை கேட்கிறான் பிடிச்சு விளையாடுறதுக்கு. இந்த தொட்டில போட மீன் வேணும்பான்னு கேட்கிறான். அப்பா என்ன பாம்பை கொடுப்பாரா? பாம்பே கையில கொடுப்பாரு? அவன் விளையாட்டுக்கு கேட்கிற பொருள் கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஆனா அவர் பாம்பை கொடுத்தா
அது தவறான பொருள். அப்ப நம்ம கரெக்டா கேட்கும்போது சத்தியமா ஆண்டவர் தப்பா கொடுக்க மாட்டாரு, தப்பா கொடுக்க மாட்டாரு. 3 முட்டையை கேட்கிறான், அதுவும் கரெக்டான பொருள். அவனுக்கு தேலை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. அப்ப பிள்ளை கரெக்டா கேட்கும்போது அப்பா ராங்கா கொடுக்க மாட்டார். இந்த சத்தியம், இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற உறவுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். நீங்க கரெக்டா தான் கேக்குறீங்க, ஆண்டவர் தப்பா நமக்கு தரமாட்டார். சொல்லுங்க. நாம கேட்கிறது கரெக்டான சரியான பொருளா இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சரியான பொருளையே தருவாரே அன்றி தவறான பொருளை தரமாட்டார். நம்புறீங்களா? ஓகே, முடிஞ்சா லூக்கால மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11. மத்தேயு 7 9 to 11, 9, 10, 11 வாசிக்கலாம். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பான். சரி, கரெக்டான பொருளை கேட்கிறாரு, தவறா தர மாட்டாரு. அப்புறம் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? சரி, கரெக்டான பொருளை கேட்கிறான் பிள்ளை, அப்பா தப்பா தர மாட்டாரு. ஆகையால் அதிக நிச்சயம் அல்லவா? ரைட். அப்ப இந்த 2 சம்பவத்திலையும் ஜீசஸ் சொல்ல வருகிற கருத்து, சத்தியம், செய்தி, தகவல், பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க கரெக்டா கேட்கும் போது ஆண்டவர் தப்பா எதையும் தரமாட்டார். கிளியர்? சரி, இதுக்குள்ள இருக்கிற வெளியே பைபிள சொல்லாத சத்தியம் இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, நாம கரெக்டா கேட்கும்போது அவர் தப்பா தரமாட்டார். இப்ப நாம தவறா கேட்கிறோம், ஆண்டவர் என்ன செய்வார்? நாம இப்ப தவறா கேட்கிறோம். சரி, பிள்ளை பசிக்கு அப்பத்தை கேட்டா ஃபாதர் என்ன தரமாட்டாரு? கல்ல தரமாட்டார். பிள்ளை பசிக்கு இப்ப கல்ல கேக்குது, ஃபாதர் என்ன செய்வார்? இதான் கேள்வி. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். எழுதியிருக்கிறத நம்பிட்டீங்க, இப்ப எழுதாத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க விசுவாசிக்கும் பார்ப்போம். எழுதியிருக்கிறத நம்பிட்டீங்க, அதை எடுத்து பிரசங்கம் பண்றீங்க அழகா. இப்ப அதுல இல்லாத இப்ப நான் கேட்கிறேன், என்ன போய் சொல்லுவீங்க? என்னதான் நீங்க நம்பியிருக்கீங்க? கர்த்தரை பாத்துருவோமே, நீ என்ன நம்பியிருக்கீங்கன்னு பாத்துடலாம். பிள்ளை அப்பத்தை கேட்டா அப்பா கல்ல தர மாட்டாரு. ஓகே, இப்ப பிள்ளை பசிக்கு கல்ல கேக்குது அப்பாட்ட, ஃபாதர் என்ன தருவார்? சொல்லுங்க. என்ன தருவார்? அப்பதானே தருவாரு. அப்பத்தை தருவாரா? பிள்ளை கேக்குது பசிக்கு, நீ தானே கல்ல கேட்ட, இந்த கல்லை வச்சு கொண்டு கொடுப்பாரா? இந்த அறிவு நமக்கு இருக்குல்ல. ஒரு ஃபாதர், உலகத்துல இருக்கிற மாம்ச பிரகாரமான தகப்பனுக்கு இந்த புத்தி இருக்கே. ஐயோ, பெத்த பிள்ளை தப்பா கேக்குது, போட, இன்னும் வயசு வரட்டும், அப்பனுக்கு வண்டி வாங்கி தரேன், ஓட்டாதரா, சொல்ல தெரியுதுல்ல. அப்ப பிள்ளை கேக்குதுன்னா நீ தந்துடுறீங்க, பிள்ளை கடை தந்துருவீங்களா நீங்க? இதெல்லாம் அவ்வளவு உணர்ச்சி இருக்கு நமக்கு. ஃபாதருங்கிற முறையில பிள்ளை கேட்கறது தப்பு, நம்பர் 1. இல்ல அவன் கேட்கறது கரெக்ட், பட் இப்ப கேட்கிற டைம் தப்பு, இப்ப செய்யக்கூடாது, நான் காலம் இருக்கு. இவ்வளவையும் ஒரு ஃபாதர் பார்த்து தானே செய்யறான். அப்ப நம்ம படைத்த தகப்பன்ட்ட நாம கேட்கறது தவறா இருக்கும் பட்சத்தில், நீ தவறா கேட்ட, அதான் கொடுத்துட்ட போ, இப்படியே சொல்லுவாரு. அப்ப எப்படி நம்ப போச்சு? அப்புறம் ஏன் அவர் அப்படி நம்புறீங்க? நான் தவறா கேட்டுட்டேன் சிஸ்டர், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதான் நான் பட்டு மாயிறேன், அப்படியாங்க நினைக்கிறீங்க? எப்படிங்க அவரை நீங்க இப்படி நம்ப வர்றீங்க? இப்படி நம்பலாமாங்க அவரை? ஏங்க இப்படி எல்லை வச்சீங்க நீங்க?
அவரை நம்புறதுக்கு எங்க இப்ப ஒரு எல்லையை வைக்கிறீங்க? ஆமீன். அப்ப என்ன செய்ய மாட்டாரு? கல்லை கேட்டா பசிக்கு பில்ல கல்லை தர மாட்டாரு, அப்பத்தை தான் தருவாரு. நாம கரெக்டா கேட்டா தப்பா தர மாட்டாரு, நாம தப்பா கேட்டா அவரு தப்ப தர மாட்டாரு, அப்பையும் தப்ப தர மாட்டாரு, நல்லதுதான் தருவார். நாம கரெக்டா கேட்டா அவர் ராங்கா தர மாட்டாரு, நம்ம ராங்கா கேட்டா அவரு ராங்கா தர மாட்டாரு, கரெக்டா தான் தருவாரு. எது சரியோ அதான் செய்வாரு. நான் கேட்டுட்டேன், நான் கேட்டேங்கன்னு தர மாட்டாரு. அதனால தைரியமா அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். தைரியமா அவரை நம்பி இருங்கிறேன். அவர் மேல உள்ள டவுட்டையே அவர் மேல சுமத்தி விடுங்க, கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அதே சரி பண்ணி கொடுப்பாரு. தப்பா கேட்டோமோ சந்தேகப்பட வேண்டாம், கேட்டுட்டீங்க, தந்துட்டாரு, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. குட் பை போட்டு ஒரு ராயல் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். போயிட்டே இருங்க, பாத்துக்குவாரு. இப்படி நம்புறது சரியா ஆண்டவரே? சந்தேகம் வச்சுன்னா அதே அவட்டை கேட்டுக்குங்க, அவட்டை கேட்டுங்க, அதை சொல்லுவாரு. இது இல்லடா, இந்த இடத்த கரெக்ட் பண்ணு, அவரே சொல்லி தருவாரு. நம்ப வைப்பாரு, வந்து அவரே பேசுவாரு, அவரே உணர்த்துவாரு, அவரே நமக்கு ஊழியம் செய்வார். ஆமேன். இந்த நம்பிக்கை தான் இல்லாம அவரை நீங்க பின்பற்ற முடியாது. எரேமியா 17:7 வாழ்ந்துக்க முடியாது. இந்த நம்பிக்கை வரணும்.